ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுன்னா 8 உள்ள கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை வந்து பாருங்கள், இது வந்து மடிகண்ணியில் நம்ம கட்டியிருக்கிறோம். நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த மடிகண்ணி மாலை ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு பல நூறு மாலைகள் வந்து நம்ம வந்து இந்த மடிகண்ணிலேயே நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்குறோம். 2 பக்கம் குப்பா வச்சு, குப்பா இல்லாமல் உங்களுக்கு அது எப்படி வேணுமானோ நம்ம வந்து பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இது மொத்தம் 54 மணி கொண்டது. இந்த குப்பா வச்சதுனால 54 மணி வச்சுருந்தா போதுமானது. சரிங்களா? இதே வந்து நம்ம குப்பா இல்லை அப்படின்னா நம்ம இது வந்து 63 மணி வைக்கணுங்க. ஏன்னா அந்த லென்த்து அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. இது 54 மணியே வந்து குப்பா வச்சதுனால தலையோட ஈஸியாக நம்ம வந்து போட்டு கழட்டிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து 54 மணி, இது சிகாமணியாக சில நேரங்களில் அந்த கருங்காலியே நாங்கள் வந்து வைப்போம். சரிங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதாவது நீங்கள் எனக்கு வந்து ஒரு டாலர் மாதிரி $50 மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க என்னமோ பேசிட்டு நான் கும்பராசிங்க அது மாதிரி போடுங்க அப்படின்னாங்க. சரி, கும்பராசி அப்படின்னா நம்ம அந்த கும்பமே வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கும்பமே வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பாருங்கள், சென்ட்ரலில் இந்த இடத்துல வந்து ஸ்வஸ்திக் வந்து போட்டிருக்கோம். ஸ்வஸ்திக் போட்டு கும்பம் வச்ச மாதிரி டாலர். இது வந்து கும்பராசி அப்படின்னு சொல்கிறதுனால. அதே மாதிரி இந்த சங்கு வச்ச மாதிரி ஒரு டாலர் கேட்டிருந்தாங்க. ஐமோன்லேயே சங்கு வச்ச மாதிரி டாலர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், இந்த சங்கு வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தமான ஒரு வழிபாடு தான் சங்கு வழிபாடு. அதாவது ப்ரமோஷனுக்கு வந்து தடையாக இருக்குது, ப்ரமோஷன் அடுத்த லெவல் போகிறதுக்கு தடையாக இருக்குது, ஒரு பெரிய லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தடைப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா இவங்க சங்கு வச்சு பூஜை பண்ணுறது, சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறது, இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் சங்கு வந்து யாராட்டெல்லாம் சங்கு திரும்ப வீட்டில் வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் சேர்ந்தவங்க இவங்க வந்து கட்டாயம் வந்து சங்கு வீட்டில் வச்சுருப்பாங்க, சங்கு வழிபாடுகள் செய்வாங்க. சரிங்களா? அதே மாதிரி சங்கர் சங்கீதா அப்படிங்கிற பேர் உள்ளவங்களும் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கணக்குன்னு வச்சுங்க. சங்கை பற்றி நிறைய இருக்குது. இந்த கும்பத்தை பற்றி நீங்கள் கும்பராசி கும்ப லக்கணத்தை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. இந்த கும்பராசியை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கும்பராசிலேயோ கும்பலக்கணத்துலேயோ பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் ஒரு உயர்வான இடத்துக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குங்க. கும்பராசி கும்பலக்கணத்து குடும்பத்தில் இருந்தாங்கன்னா. அல்லது லக்னாதிபதி போய் கும்பத்தில் இருந்தால், சில பேருக்கு மேச லக்கணமாக இருக்கலாம், அல்லது தனுசு லக்கணமாக இருக்கலாம், துலா லக்கணமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னாதிபதி போய் அல்லது ராசி அதிபதி போய் கும்பத்தில் இருந்துன்னா அவங்க கோபுரம் போல் உயர்வடையக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. ஏன்னா கும்பம் ராசி அப்படிங்கிறது கோபுரம் அப்படின்னு அதுக்கு அடையாளம். கோபுரம் போல் உயர்வடைவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க கோபுர தரிசனம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து அந்த கோபுரத்தை பற்றியும் அந்த கும்பராசி பற்றியும் நிறைய விஷயங்கள் நான் விளக்கம் சொல்லுவேன். அது ஒரு விஷயம், அதாவது பரிகாரமாக நான் சொல்லும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து பாரம்பரியமாக ஜோதிடம் பார்த்துட்ருக்குறோம். பாரம்பரியமாக பஞ்சலோகத்தில் சில ஐம்பொன்னில் வந்து நிறைய மோதிரம் வளையல் காப்பு செயின்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இருக்குது. இதை பற்றி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் கூட நான் விளக்கமாக சொல்கிறேன். அதோடு வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அதே ஃபேமிலியில் பாருங்கள், இந்த சிங்கம் செயின் சொல்லக்கூடிய இந்த செயின் வந்து அவங்களுக்கு வந்து இது ஒன்று ஆர்டரு. ஸோ ரெண்டுமே வந்து இன்றைக்கி டெலிவரி தான். சிங்கம் செயின் ஒன்று, கருங்காலி மாலை ஒன்று. இது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த ஐம்பொன்னில் செஞ்சிட்ருக்குறோம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது விளக்கங்கள் தேவை, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நம்மளை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி.